மக்களவை மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வதற்கு சென்னை வரும் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அரசியல் கட்சி பிரதிநிதிகளையும் சந்திக்க உள்ளார். தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளுக்கும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதோடு அதிக அளவில் வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்காக அரசியல் கட்சியினருடன் ஆலோசனை நடத்த தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா மற்றும் தேர்தல் ஆணையர்கள் வரவுள்ளனர். அவர்கள் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்று அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளனர். அப்பொழுது ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம் உட்பட காலியாக இருக்கும் 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை நடத்த அரசியல் கட்சியினர் வலியுறுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 3ஆம் தேதி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட எஸ்பிக்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். அன்று மாலையே செய்தியாளர்களை சந்திக்கும் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அரசியல் கட்சியினர் மற்றும் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனைகள் தொடர்பாக விவரிப்பார் என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கும் இந்திய தேசத்திற்கும் இந்திய நாட்டை ஆளக்கூடிய தகுதி கொண்ட ஒரே பிரதமர் One Congress leader talks of killing Modi. அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 100 நாள் வேலை திட்டம் 200 நாளாக அதிகரிக்கப்படும் என்றும் கோதாவரி, காவிரி நதிநீர் இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் கூறியுள்ளார். சிதம்பரம் அடுத்த சேத்தியாத்தோப்பில் அதிமுக வேட்பாளர் சந்திரசேகரை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். அப்பொழுது மத்தியில் மீண்டும் நிலையான ஆட்சி அமைந்தவுடன் கோதாவரி, காவிரி இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் இதன் மூலம் தண்ணீருக்காக அல்லல்படும் சூழல் இருக்காது எனவும் கூறினார். கோதாவரி, காவிரி நதி இணைப்பு திட்டத்தை அம்மாவுடைய அரசு கொண்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கோதாவரி, காவிரி இணைப்பு நதி திட்டம் என்பது மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டத்தை நிறைவேறுகின்ற பொழுது நாம் எப்பொழுதுமே இந்த தண்ணீருக்காக அல்லல் பட வேண்டிய அவசியம் விவசாயிகள் இல்லை. தொடர்ந்து காட்டுமன்னார் கோவில், குமராட்சி ஆகிய இடங்களில் வாக்கு சேகரித்த முதலமைச்சர் சிதம்பரத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். மயிலாடுதுறை சின்னக்கடை தெருவில் வேட்பாளர் ஆசைமணியை ஆதரித்து திறந்த வாகனத்தில் முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் கொல்லுமாங்குடி, நன்னிலம், கொரடாச்சேரி பகுதிகளில் வேட்பாளர்கள் சரவணன், ஜீவானந்தம் ஆகியோருக்கு ஆதரவாக முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார். முன்னதாக மன்னக்குடி கிராமத்தில் விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து வீதி வீதியாக சென்றும் அவர் வாக்கு சேகரித்தார். அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய கிராமத்தில் இருக்கிற வேலைக்கு போகிற பொண்ணுக்கு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு மானியம் கொடுக்கணும். விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டங்கள், அதே மாதிரி விவசாயத்தை ஒட்டி சிறப்பான கால்நடை வளர்ப்புக்கு நம்முடைய அரசு புதிய திட்டத்தை அறிவித்திருக்குது. அதுவும் நான் கொடுக்கணும். எல்லாம் கோழி குஞ்செல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐயா, அம்மா ஆட்சி கூட எப்போதும் தொடர்ந்து நடக்கணும். ஒசூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் எஸ்.ஏ. சத்யா, மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மருத்துவர் செல்லக்குமார் ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பரப்புரை செய்தார். ஒசூர் அப்பாவு பிள்ளை பேருந்து நிலையம் மற்றும் பூ மார்க்கெட் பகுதிகளில் வேட்பாளர்களுடன் நடைப்பயணமாக சென்ற ஸ்டாலின் வியாபாரிகள், பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது மு.க. ஸ்டாலின் உடன் ஏராளமானோர் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து ஒசூரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்று மு.க. ஸ்டாலின் உரையாற்றினார். தருமபுரி மக்களவை வேட்பாளர் அன்புமணி, அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர்களை ஆதரித்து துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பரப்புரை செய்தார். அப்பொழுது பேசிய அவர், அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால்தான் தருமபுரி மாவட்டத்தில் தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். திமுக கூட்டணியில் வைகோ இடம்பெற்றிருப்பதையும் பன்னீர்செல்வம் கிண்டலாக விமர்சித்தார். இடைக்காலத்தில் திமுகவோ ஸ்டாலினோ முதலமைச்சராக வரவே முடியாது. அவர் சொன்னாரு சட்டமன்ற தேர்தலில் என்ன சொன்னாரு, நான் உயிரோடு இருக்கும் வர திமுகவை ஆட்சிக்கே வர விட மாட்டேன் சொன்னாரா இல்லையா? ஸ்டாலின முதலமைச்சராகவே ஆக விட மாட்டேன், நான் உயிரோடு இருக்கிற. இப்ப என்ன சொல்றாரு, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்கிட்டு எனக்கு சாவேன்ற அண்ணன் சொல்றாரு. இப்ப நடைபடமா இருக்காங்க. ஆனா அவருக்கு ஒரு ஆசை இருக்குங்க,
அவர் எந்த அணிக்கு போனாரோ அந்த அணி டமால் பண்ணாரு. எந்த அணிக்கு போனாலும் கூட்டணியில் இருக்க கட்சிக்காரர் பூரா போய் தோற்க ராசி அப்படி இருக்கு. அங்கே இருக்கட்டும். ஒசூர், சூளகிரி, காவிரிப்பட்டினம் பகுதிகளில் அமமுக வேட்பாளர் புகழேந்தியை ஆதரித்து அதன் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும், பல்லாவரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசனும் பிரச்சாரம் செய்தனர். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பரப்புரையில் நடந்த நகைச்சுவை நிகழ்வுகள் சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் மேட்டுப்பட்டியில் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனுக்காக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆதரவு திரட்டினார். முன்னதாக பட்டாசு வெடித்ததால் ஏற்பட்ட புகைமூட்டம் மற்றும் அமைச்சர் வருகையால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது விஜயபாஸ்கரே களத்தில் இறங்கி போக்குவரத்தை சீர் செய்தார். இசை வாத்தியங்கள் முழங்க அமைச்சர் விஜயபாஸ்கரும் வேட்பாளர் இளங்கோவனும் சென்று கொண்டிருந்த போது அவர்கள் முன்னிலையில் குடிமகன் ஒருவர் குத்தாட்டம் போட்டார். பதறிப்போன கட்சி நிர்வாகிகள் குடிமகனை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். கோபிச்செட்டிப்பாளையம் மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் MSM ஆனந்தன் முதன்முறையாக போட்டியிடும் சூழலில் அவரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட தேமுதிக பொருளாளர் பிரேமலதா, ஏற்கனவே ஆனந்தன் எம்பியாக இருக்கிறார், அவரை மீண்டும் எம்பி ஆக்குங்கள் என கேட்டுக்கொண்டதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. ஆனந்தன் அவர்கள் தான் போட்டி போடுறாரு, ஏற்கனவே அவர்தான் எம்பியாக இருக்கிறார். இந்த முறையும் எம்பி வேட்பாளராக திரு MSM ஆனந்தன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்த ஒரு மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் இந்த தொகுதி மக்களாக நீங்கள் அனைவரும் மீண்டும் ஒரு வெற்றி வாய்ப்பை தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில்தான் செங்கோட்டையன் அமைச்சராக்கப்பட்டார். ஆனால் பரப்புரையின் போது பேசிய பிரேமலதா, எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே செங்கோட்டையன் சிறந்த அமைச்சராக இருந்ததாக கூறினார். இந்த பேச்சை கேட்டு அதிமுகவினரே நெளிந்து போயினர். எம்ஜிஆர் காலத்தில் இருந்து ஒரு சிறந்த மந்திரியாக, எம்ஜிஆர் காலத்தில் இருந்து ஒரு மந்திரி இன்னும் இருக்கிறார் அது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான். அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு மந்திரியாக, மிகவும் பண்பாளராக, இருக்கின்ற கட்சிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர் சகோதரர் செங்கோட்டையன் அவர்கள். நாகை மாவட்டம் திருப்பூண்டி அருகே மசூதிக்கு வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுக வேட்பாளருக்கு இஸ்லாமியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பாஜகவுடன் கூட்டு வைத்துள்ளது பற்றி இஸ்லாமியர்கள் கேள்வி கேட்கவே அதிமுக வேட்பாளர் சரவணன் மசூதியிலிருந்து அவசரமாக வெளியேறினார். தருமபுரியில் அதிமுக கூட்டணி பிரச்சாரத்தின் போது இளைஞர்கள் ஒருவர் மீது ஒருவர் ஏறி நின்று பாமக கொடியை உயர்த்தி பிடித்ததோடு கொடியுடன் குத்தாட்டம் போட்ட காட்சியும் அரங்கேறியது. மறுபுறம் இளைஞர் ஒருவர் மூதாட்டிகளுடன் எம்ஜிஆர் பாடலுக்கு நடனமாடி தாங்களும் சளைத்தவர்கள் இல்லை என பதிலடி கொடுத்தனர். தூத்துக்குடி போல்டன்புரத்தில் திமுக கொடிக்கம்பம் அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொண்டர் ஒருவர் தீக்குளிப்பேன் என தனி ஒருவராய் போராடினார். நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் அவரை போலீசார் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தேனி அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத்தை வரவேற்க மதுரையில் பெண்கள் ஆரத்தியுடன் காத்திருந்தனர். அப்போது மூதாட்டி ஒருவர் ஆரத்தியை உயர்த்தி காண்பிக்க முன் நின்றிருந்த மற்றொரு மூதாட்டியின் தலையில் தீப்பட்டு எரிய தொடங்கியதால் அவர் பதறிப்போனார். இந்த யுத்தத்திலே எனக்கு வெற்றியை தாருங்கள், இரட்டையை காப்பாற்றுவதற்கு இரட்டையில் சிறந்த வாக்களியுங்கள், அம்மாவுடைய செல்வாக்கை நிலைநிறுத்துங்கள். நாமக்கல்லில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பரப்புரையின் போது அங்கு காத்திருந்த மக்கள் வெயிலால் தவிக்க, மறுபுறம் வெயிலையும் பொருட்படுத்தாமல் முதியவர் ஒருவர் உற்சாக மிகுதியில் நடனமாடி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். தெலுங்கு மக்கள் அதிகம் வசிக்கும் புதுச்சேரி யானம் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம், முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் தெலுங்கில் பேசியே வாக்கு சேகரித்தனர். அப்போது அங்கு கூடியிருந்த மக்கள் கைத்தட்டி வரவேற்றனர். ఇప్పుడు మనకి ఇక్కడ అండర్ గ్రౌండ్ డ్రైనేజ్ కావాలా
అండర్ గ్రౌండ్ డ్రైనేజ్ వచ్చేదానికి నేను ఆయనకునే ఉంటాను. దానికి ఏమేమి పని చేయాలో అదంతా చేస్తాం. మల్లాడి ఫిలిప్ మైథిలింగన్ ఫిలిప్ సౌండ్ ఇస్ నాట్ మచ్. మల్లాడి ఫిలిప్. இதேபோன்று பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரத்தின் போது பல வித்தியாசமான சம்பவங்கள் அரங்கேறின. திமுக பொருளாளர் துரைமுருகனின் வீட்டில் சோதனையிட உத்தரவிட்டது யார்? தேர்தல் பறக்கும் படை சோதனை ஐடி ரெய்டாக மாறியது எப்படி? சோதனை குறித்து துரைமுருகன் சொன்னதென்ன? இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். As an officer, sir, as an officer, you have a full privilege. You have a full privilege to do your duty. வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகரில் உள்ள திமுக பொருளாளர் துரைமுருகனின் இல்லத்தில் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு நடந்த சம்பவம் இது. சோதனையிட போகிறோம் என்று துரைமுருகனின் வீட்டிற்குள் வருமான வரித்துறை அதிகாரிகள் தலைமையிலான ஒரு குழு நுழைந்துள்ளது. ஆனால் சோதனை ஆணை எங்கே என்று கேட்டு அங்கிருந்தவர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உரிய பதிலளிக்க முடியாததால் அங்கிருந்த அதிகாரிகள் கிளம்பினர். முதலில் வருமான வரித்துறை என்றும் பின்னர் தேர்தல் பறக்கும் படை என்றும் மாற்றி மாற்றி பேசியதால் குழப்பம் நீடித்தது. ஆனால் அதிகாலை 3 மணி அளவில் மீண்டும் துரைமுருகன் வீட்டிற்கு வந்த அதிகாரிகள் சோதனை தொடர்பான ஆவணங்களை காண்பித்துவிட்டு துரைமுருகனின் வீடு, கார்களில் சோதனை நடத்தினர். அப்போதுதான் தேர்தல் பறக்கும் படை சோதனை காலையில் வருமான வரித்துறை சோதனையாக மாறியது தெரிய வந்தது. சென்னையிலிருந்து சென்ற வருமான வரித்துறை அதிகாரிகள் காட்பாடி கிறிஸ்தியான்பேட்டையில் உள்ள துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்திற்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி மற்றும் பள்ளியிலும் சோதனை மேற்கொண்டனர். துரைமுருகன் வீட்டில் காலை 8 மணி அளவில் சோதனை முடிந்த நிலையில் கணக்கில் வராத 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வருமான வரித்துறை அளித்துள்ள விளக்கத்தில் துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்த தமிழக டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. துரைமுருகன் தொடர்புடைய இடங்களிலும் சோதனையிடுமாறு டிஜிபி வேலூர் காவல்துறை எஸ்பிக்கு உத்தரவிட்டு கடிதம் அனுப்பியுள்ளார். அக்கடிதத்தை மாவட்ட எஸ்பி மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி சோதனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இதையடுத்து தேர்தல் பறக்கும் படை குழுவினர் சோதனையிட முயற்சி செய்தனர். ஆனால் அது சாத்தியமாகவில்லை என்பதால் ஐடி சோதனையாக மாறியது என்கிறார்கள் அதிகாரிகள். தனது மகன் கதிர் ஆனந்துக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதால் களத்தில் நேருக்கு நேர் சந்திக்க முடியாத சிலர் அதிகாரிகளை விட்டு முதுகில் குத்த பார்ப்பதாக துரைமுருகன் விமர்சித்தார். களத்திலே எங்களை எதிர்ப்பதற்கு திராணியற்று போய் இருக்கிற மத்திய மாநில அரசோடு உறவு கொண்டிருக்கிற சில கடைந்தெடுத்த களைச்சடை அரசியல்வாதிகள் செய்திருக்கிற சூழ்ச்சி. ஆக நேருக்கு நேர் என்று எதிர்க்க முடியாமல் இன்டர்நெட் அதிகாரியை விட்டு எங்கள் முதுகில குத்த பார்த்திருக்கிறேன். இந்நிலையில் துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், பிரதமர் மோடியே நேரடியாக தலையிட்டு வருமான வரித்துறை சோதனை நடத்த உத்தரவிட்டிருப்பது காட்டுமிராண்டித்தனமான அதிகார துஷ்பிரயோகம் என்றும் பாசிஸ்ட் பாய்ச்சலையும் சேடிஸ்ட் சேட்டையையும் பார்த்து திமுக ஓய்ந்து விடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் காலத்தில் வருமான வரித்துறை போன்ற அமைப்புகள் காபந்து பிரதமர் தலைமையில் இயங்க தடை விதிக்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் நேரடி பார்வையில் இயங்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். துரைமுருகன் வீட்டில் நடந்த சோதனை தேர்தல் ஆணையம் எடுக்கும் நடவடிக்கை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். துரைமுருகன் வீட்டில் இன்னைக்கு வந்து வருமான வரித்துறை சோதனை நடத்திருக்காங்க. 10 லட்சம் வந்து தெரியாது, நீங்க சொல்லித்தான் தெரியும். தேர்தல் ஆணையம் எடுக்கிற நடவடிக்கை.
துரைமுருகன் வீட்டில் நடத்திய சோதனைக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ட்விட்டரில் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களை தொடர்ந்து தமிழகத்திலும் பாஜக அரசின் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை தொடர்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஊழல் என்ற பசையே காங்கிரஸையும் மற்ற ஊழல் கட்சிகளையும் கூட்டணியாக இணைத்துள்ளது என பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். பாஜக தலைவர் அமித்ஷா குஜராத் மாநிலத்தின் காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகிறார். கடந்த 5 மக்களவைத் தேர்தல்களில் பாஜகவின் மூத்த தலைவர் அத்வானி போட்டியிட்டு வென்ற தொகுதி காந்திநகர். வயது மூப்பின் காரணமாக அத்வானி தேர்தலில் போட்டியிடவில்லை என தகவல் வெளியான நிலையில் காந்திநகர் தொகுதியில் அமித்ஷா போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக இன்று அகமதாபாத் வந்தார். அவருக்கு ஆயிரக்கணக்கான பாஜகவினர் திரண்டு உற்சாக வரவேற்பளித்தனர். சர்தார் வல்லபாய் படேல் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அமித்ஷா விஜய் சங்கல்ப் சபா என்ற பெயரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். இதில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அருண்ஜேட்லி, பியூஷ் கோயல், ராம்விலாஸ் பாஸ்வான், சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே, சிரோன்மணி அகாலிதள தலைவர் பிரகாஷ் சிங் பாதல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷா தொண்டர்களோடு ஒருவராக கூட்டத்தில் பங்கேற்றார். பொதுக்கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, இந்த தேர்தல் நாட்டுக்கு யார் தலைமை தாங்க வேண்டும் என்பதை முடிவெடுக்கக்கூடிய தேர்தல் என்றார். நாட்டிற்கு யார் தலைமை தாங்க வேண்டும் என்ற கேள்வியைத்தான் இமாச்சல் பிரதேசம் முதல் கன்னியாகுமரி வரை எழுப்பியதாகவும் அனைத்து இடங்களிலும் மோடி என்ற முழக்கம் மட்டுமே கேட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து வெள்ளம் போல திரண்டிருந்த பாஜக தொண்டர்களின் மத்தியில் அமித்ஷாவின் வேட்புமனு தாக்கல் ஊர்வலம் தொடங்கியது. சுமார் 4 மணி நேரம் நீடித்த இந்த ஊர்வலத்தில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து ஆடிப்பாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனிடையே ஊர்வலத்திற்கு வந்த தனது பேத்திக்கு அமித்ஷா காவி நிற பாஜக தொப்பியை அணிவிக்க முயன்றார். ஆனால் அந்த குழந்தை காவி நிற தொப்பியை அகற்றிவிட்டு தனது பலவண்ண தொப்பியையே அணிந்து கொண்டது. இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஊர்வலத்தின் நிறைவில் அமித்ஷா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி வடகிழக்கு மாநிலங்களில் தனது தேர்தல் பரப்புரையை இன்று தொடங்கினார். அருணாச்சல் பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, நாடு சாதனைகளை நிகழ்த்தும் போதெல்லாம் சிலர் வருத்தப்படுவதாக தெரிவித்தார். தான் மக்களை வளப்படுத்துவது குறித்து சிந்திப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் சொந்த நலனுக்காக மட்டுமே சிந்திப்பதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். ஊழல் என்ற பசையே காங்கிரஸையும் மற்ற ஊழல் கட்சிகளையும் கூட்டணியாக இணைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர், எதிர்க்கட்சிகளுக்கு சவுக்கிதார்களை மட்டுமின்றி டீ விற்பவர்களையும் பிடிக்கவில்லை என சாடினார். அது மட்டுமின்றி நாடு முழுவதும் தான் மேற்கொண்ட பயணங்களின் போது டீயோடு தொடர்புடைய யாரையும் அவர்களுக்கு பிடிக்காது என்பதை அறிந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்தபோது காங்கிரஸ் மட்டுமே ஆதரவளிக்கவில்லை என்றும் சாடினார். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் தாக்குதலால் மொத்த நாடும் மகிழ்ந்ததாக தெரிவித்த பிரதமர், காங்கிரஸ் மற்றும் பயங்கரவாதிகள் மட்டுமே வருந்தியதாகவும் கூறினார். சென்னை டி நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வரும் புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினி உரையாற்றி வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். ஒரு நாள் பூரா, ஒரு நைட்டு பூரா எனக்கு எடுக்கணும் ஒரே ஒரு ஆசையா இருக்கு. சரி, இங்கே ஏதோ சொல்லி வரும்போது ஒரு 8 மணிக்கு வந்து 2-3 சிஷர் வருவாங்க. நைட்டு கூட்டிட்டு போனா அந்த ஃபாரஸ்ட்ல, அந்த காடுல, ஜெய்ப்பூர்ல இருக்கிற மாதிரி அதை விட ஒரு சொர்க்கம் மாதிரி பெரிய அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ள 1000 கணக்கில் வந்து சேவகர்கள், சேவகர்கள் எல்லாம் வஜ்ர வைடூரிய கோல்டு மாணிக்கத்தில் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. மிஸ்தான போஜனம்,
வித் ஃபவுண்டன்ஸ், என்ன வேணும். அங்கே ஒரு ரத்ன சிம்மாசனம், அதுக்கு மேலே பாபாஜி உட்காந்துருக்காரு. இவர் நல்லா சாப்பிட்டு எல்லாம் இது பண்ணி அந்த அம்சத்துலிக்கா இது மஞ்சம் சொல்லுவாங்க, அதில் ஒரு நல்லா தூங்கி அதுக்கப்புறம் மார்னிங் 8 மணிக்கு அவருக்கு எழுப்பி கொண்டு போயிட்டு நீ வந்து குகையில் இரு, நான் 6 மணிக்கு ஈவினிங் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கிரியா தீட்சை கொடுக்குறாங்க. இது ரியலி நடந்த விஷயம். பரமஹம்ச யோகானந்தர் அடிக்கடி சொல்லுவார், நான் வந்து சாகும்போது ஒரு வியாதிப்பட்டு நான் படிக்கல சாக மாட்டேன். நான் வந்து இந்த மூச்சு கடைசி மூச்சு போகும்போது ஷூ என் காலில் இருக்கும். ஜனங்க மத்தியில் நான் பேசிட்டு இருப்பேன். என்னுடைய பிறந்த நாள், பிறந்த பூமி, அந்த தெய்வ பூமி நம்ம பாரத நாள், அதை பற்றியும் இமயமலையை பற்றியும் இமயமலையில் இருக்கிற குகைகளை பற்றியும் பேசிக்கிட்டே என்னுடைய மூச்சு போகும். சென்னை டி நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வரும் புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். ஏசார் தொடர்பான ரகசியத்தை பாஜக அரசு வெளியிட்டது துரோகம் என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டிய நிலையில் சவால்களை சந்திப்பதற்கும் மேலே இந்தியா சென்றுவிட்டதை உலக நாடுகளுக்கு அறிவிக்கவே அவ்வாறு செய்யப்பட்டிருப்பதாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசன் விளக்கம் அளித்துள்ளார். Space defense is crucial and is advanced technology. விண்வெளியில் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் செயற்கைக்கோள்களை அழிக்கும் ஏசாட் சோதனை வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டிருப்பதாக கடந்த புதன்கிழமை பிரதமர் மோடி அறிவித்தார். பிரதமர் மோடியின் அறிவிப்பு தேர்தல் நடத்தை விதிகளை மீறியது என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அது தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் விண்வெளி களத்தை ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தும் ஆற்றல் பல ஆண்டுகளாக இந்தியாவுக்கு இருந்ததாக தெரிவித்துள்ளார். புத்திசாலி அரசுகள் இந்த ரகசியத்தை காப்பாற்றியதாக குறிப்பிட்ட அவர் பாஜக அரசு ரகசியத்தை வெளியிட்டது துரோகம் என கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தேர்தல் நேரத்தில் இந்த ரகசியத்தை வெளியிட்டதற்கு தேர்தல் தோல்வி பயமே காரணம் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இந்த நிலையில் இந்தியாவுக்கு இருக்கும் ஆற்றலை காங்கிரஸ் அரசு பயன்படுத்தி அதை செயல்படுத்தவில்லை என பதிலடி கொடுத்துள்ள பாஜக மாநில துணைத் தலைவர் வானதி சீனிவாசன் விண்வெளியில் இருக்கும் சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றலுக்கு இந்தியா முன்னேறியிருப்பதாக தெரிவித்தார். இன்று விண்வெளி துறையில் இந்தியா அடைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றம் வேறு ஏதானும் சவாலுக்கு உட்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்றால் இந்தியா அதற்கும் மேலாக சென்று விட்டது என்று உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டதாக இந்திய அரசாங்கம் கருதி இருக்கலாம். அதனால் எந்த வகையில் பார்த்தாலும் இந்தியாவின் பெருமையை இந்திய பெருமையாக கொண்டாடுங்கள். தயவு செய்து அதில் அரசியல் பார்க்க வேண்டாம். இதனிடையே புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்திருப்பதாக பிரதமர் மோடி தொடர்ந்து பல பொய்களை கூறி வருவதாக தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரே தாக்குதலில் 300 பயங்கரவாதிகளை கொன்றுவிட்டதாக மோடி கூறினாலும் உண்மையில் ஒரு எறும்பு கூட சாகவில்லை என கிண்டல் அடித்துள்ள சந்திரசேகர் ராவ் காங்கிரஸ் அரசில் தாம் மத்திய அமைச்சராக இருந்தபோது 11 முறை துல்லிய தாக்குதல் நடைபெற்றதாக தெரிவித்துள்ளார். ஆனால் ஒருமுறை கூட அதை காங்கிரஸ் அரசு வெளியிடவில்லை என்றும் கடந்த 5 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் என்ன நன்மை நிகழ்ந்திருக்கிறது என்றும் சந்திரசேகர் ராவ் கேள்வி எழுப்பியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் அண்மையில் வெளியான ஆடியோவை பதிவு செய்தது யார் என கேட்டு யூடியூப் நிறுவனத்திற்கு சிபிசிஐடி போலீஸ் கடிதம் எழுதியுள்ளது. பொள்ளாச்சியில் இளம் பெண்களை மிரட்டி ஆபாச படம் எடுத்ததும் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவமும் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திருநாவுக்கரசு உள்ளிட்ட 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் கடந்த 13ஆம் தேதி விசாரணையை தொடங்கிய சிபிசிஐடி போலீசார் ஏராளமான தகவல்களை திரட்டி வருகின்றனர். பொள்ளாச்சி வழக்கு தொடர்பான வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உயர்நீதிமன்ற முதலை கிளை உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட வீடியோ மற்றும் புகைப்படங்களை நீக்கக் கோரி முகநூல், யூடியூப் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு சிபிசிஐடி நோட்டீஸ் அனுப்பியது.
அதற்கு பதிலளித்த யூடியூப் நிறுவனம் 90% வீடியோக்கள் நீக்கப்பட்டு விட்டதாகவும் மார்பிங் செய்திருக்கும் ஒரு சில வீடியோக்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் விளக்கமளித்தது. இந்த நிலையில் பெண்ணின் ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதில் பேசும் பெண் ஒருவர் திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்த்குமார், சதீஷ் ஆகிய 4 பேர் மட்டுமின்றி 10க்கும் மேற்பட்ட கும்பல் இந்த பாலியல் வன்கொடுமையை செய்துள்ளது என்றும் அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்றும் கூறியிருந்தார். மேலும் சிறுமி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்து திருநாவுக்கரசின் வீட்டின் பின்புறம் புதைத்து வைத்திருப்பதாகவும் அதனை தோண்டி எடுத்தால் இன்னும் பல உண்மைகள் வெளியே வரும் என பெண் பேசுவது போல் ஆடியோ வெளியானது. அந்த ஆடியோவை கவனத்தில் எடுத்துக் கொண்டுள்ள சிபிசிஐடி போலீசார் ஆடியோவின் உண்மைத்தன்மையை அறியும் வகையில் அதனை பதிவேற்றியவர் யார் என்பது உள்ளிட்ட தகவல்களை அளிக்குமாறு யூடியூப் நிறுவனத்திற்கு மின்னஞ்சல் மூலம் கடிதம் அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் பறக்கும் படை மற்றும் கண்காணிப்பு குழுவால் 70 கோடியே 90 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாநிலத்தில் மிக அதிகபட்சமாக சென்னையில் 10 கோடியே 93 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தவிர்ப்பதற்காக மாவட்டந்தோறும் பறக்கும் படைகள் மற்றும் நிலை கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் நடத்தும் வாகன சோதனைகளில் உரிய ஆவணங்கள் இல்லாத ரொக்கம் மற்றும் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வருகின்றனர். நாடு முழுவதும் நேற்று வரை 1253 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதில் வழக்கம் போல தமிழகத்தில்தான் அதிக அளவிலான 120 கோடி ரூபாய்க்கும் அதிகமான ரொக்கம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தமிழகத்தில் கடந்த 11ஆம் தேதியிலிருந்து பிடிபட்ட ரொக்கம் பற்றிய தகவலை தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் வெளியிட்டுள்ளது. இதில் பறக்கும் படைகள் மூலமாக 31 கோடியே 9 லட்சம் ரூபாயும், நிலை கண்காணிப்பு குழுவினரின் சோதனையில் 39 கோடியே 64 லட்சம் ரூபாயும் மற்றும் இதர வகைகளில் 16 லட்சம் ரூபாயும் என மொத்தம் 70 கோடியே 90 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பறிமுதல் தொகையை பொறுத்தவரை சென்னை மாநகர் முதலிடத்தை பிடித்துள்ளது. பறக்கும் படை பறிமுதல் செய்த தொகை, நிலை கண்காணிப்பு குழு பறிமுதல் செய்த தொகை இரண்டிலுமே சென்னை முதலிடத்தில் உள்ளது. சென்னையில் பறக்கும் படை 4 கோடியே 27 லட்சம் ரூபாயும், நிலை கண்காணிப்பு குழு 6 கோடியே 55 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்துள்ளனர். சென்னைக்கு அடுத்தபடியாக விருதுநகரில் பறக்கும் படையினர் 2 கோடியே 75 லட்சம் ரூபாயும், நிலைக்குழுவினர் 2 கோடியே 68 லட்சம் ரூபாயும் என 5 கோடியே 63 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக மதுரையில் பறக்கும் படையினரால் 4 கோடியே 71 லட்சம் ரூபாயும், 43,93,000 ரூபாயும் என 5 கோடியே 15 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சேலத்தில் 3 கோடியே 82 லட்சம் ரூபாயும், காஞ்சிபுரத்தில் 3 கோடியே 67 லட்சம் ரூபாயும் சோதனையில் சிக்கியுள்ளன. சிவகங்கையில் குறைந்தபட்சமாக 20 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தவிர சென்னையில் கடந்த 27ஆம் தேதி சபேசன் எனும் உள்ளாட்சித்துறை கான்ட்ராக்டரிடம் 15 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அது தேர்தல் பணமா என்பது குறித்து விசாரிக்க சபேசனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. வடசென்னையில் தங்க நகை கடை பட்டறைகளில் பணிக்கு சேரும் நபர்கள் திட்டமிட்டு கொள்ளையடித்துவிட்டு தப்பி ஓடும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. சவுகார்பேட்டையில் 6.5 கிலோ தங்கக்கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்டது எப்படி என்பதை இப்பொழுது பார்க்கலாம். சிசிடிவி காட்சிகளில் தெரியும் நீல நிற சட்டை அணிந்த இளைஞனைத்தான் சென்னை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். என்ன செய்தார் இந்த இளைஞர்? சென்னையின் பரபரப்பான வீதிகளில் ஒன்று சவுகார்பேட்டை அனுமந்தராயன் கோவில் தெரு. இந்த தெருவில் கலாஷ் தங்க நகை பட்டறை கடை செயல்பட்டு வருகிறது. மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்த சுகாஷ் பட்னாகர் நடத்தி வரும் இக்கடை
அதே மாநிலத்தை சேர்ந்த நவீன் என்பவர் கவனித்து வந்தார். நகை கடைக்காரர்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளை உருக்கி கட்டிகளாக மாற்றும் தொழில் நடந்துள்ளது. அமைதியாக இருந்த நகை பட்டறை வெள்ளிக்கிழமை பரபரப்பான பகுதியாக மாறிவிட்டது. என்ன காரணம்? அக்கடையின் மேலாளரான நவீன் சென்னை யானைக்கவுனி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் கடையில் வேலை பார்த்த ராகுல் 6.5 கிலோ தங்க நகை கட்டிகளை திருடிச் சென்றுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இதற்கு ஆதாரமாக அந்த பகுதியில் சில கடைகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவிகளில் பதிவான காட்சிகளையும் கொடுத்திருந்தார். ராகுலின் பின்னால் அவரது நண்பர் ஒருவர் சிவப்பு பையுடன் ஓடி வரும் காட்சிகளும் அதில் பதிவாகி உள்ளன. தனது நண்பருடன் சேர்ந்து ராகுல் தங்க நகை கட்டிகளை திருடிவிட்டு தப்பி ஓடி உள்ளார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ராகுல் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் என்பதும் தங்கம் உருக்கும் தொழிலில் நிபுணர் என்பதால் அவரை சுகாஷ் பட்னாகர் வேலைக்கு அமர்த்தியதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் ராகுல் வேலைக்கு சேர்ந்து 5 நாட்களே ஆகியுள்ளது என்பதும் தெரிய வந்துள்ளது. ராகுலின் செல்போன் அழைப்புகளை ஆய்வு செய்த யானைக்கவுனி போலீசார் தனிப்படை அமைத்து அவரை தேடி வருகின்றனர். திருவாரூர் அடுத்த வாழவாய்க்கால் பகுதியில் முதலமைச்சர் பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். மக்களிடத்திலே நாடம் நடக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அவை இதுவரை அவருடைய தேர்தல் அறிக்கை எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. அதே போல மத்தியில் 15 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. ஒருத்தர் 15 ஆண்டு காலம் மத்தியிலே திமுக ஆட்சி அதிகாரத்திலே இருந்தது. அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைச்சது. அந்த வாய்ப்பின் மூலமா தமிழ்நாட்டு மக்களுக்கு எதாவது திட்டங்களை நிறைவேற்றாங்க கிடையாது. குடும்பத்தை சேர்ந்தவங்க பதவிக்கு முடியும். புரசதி மாறேன், தயாநிதி மாறேன், அதே போல அழகிரி, இப்படி எல்லாருமே பதவிக்கு வர்றதுக்கு தான் நாடாளுமன்ற தேர்தலை பயன்படுத்துறாங்களோ ஒழிய நாட்டு மக்கள் பயன்படுத்துறதுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டாடல. ஒண்ணு வேண்டாம். காவிரி நதிநீர் பிரச்சனை 50 ஆண்டு கால பிரச்சனை. நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு 2007 வந்தது. 2007 வந்தவுடனே எல்லா விவசாய சங்கங்களும் விவசாயிகளும் தமிழ்நாட்டுக்கு கட்சிகள் எல்லாம் முதலில் அரசியல் வெளியிடுங்க, மத்திய கெஜெட்ல வெளியிடுங்கன்னு சொன்னாங்க. நடுவர்மன்ற தீர்ப்பை பல முறை சொன்னோம். இது மத்தியில ஆட்சி அதிகாரத்துல திமுக இருந்தது. கேட்டாங்களா? கேட்கல. நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தாங்களா? கொடுக்கல. அதனால கர்நாடக அரசும் கேரள அரசும் நீதிமன்றத்துக்கு போனாங்க. நின்று போச்சு. 10 ஆண்டு காலம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. இவர்கள் செஞ்ச தப்பினால இந்த கெஜெட்ல அறிவிக்காத காரணத்தினால நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்காம போச்சு. அதனால 10 ஆண்டு காலம் விவசாயிகள் இல்லலும் துன்பத்துக்கும் ஆளானார்கள். உண்டால இல்லையா? அதே போல இப்போ அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் மத்திய அரசுல வெளியிடும் சொல்லி தீர்ப்பு பெற்று மத்திய அரசுல வெளியிட்ட தலைவி புரட்சி தலைவி அம்மா. விவசாய உரிமையை காத்தது அம்மா. திருவாரூர் அடுத்த வாழவாய்க்கால் பகுதியில் முதலமைச்சர் பிரச்சாரம் செய்த காட்சிகளை பார்த்தோம். ஒசூரில் நடைபெற்று வரும் பிரச்சார கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். அவர் என்னை பார்த்து சிரித்தார். திருப்பி நானும் அரசியல் நாகரிகத்தோடு நானும் சிரித்தேன். ஆக நீ எப்படி எதிர்க்கட்சி தலைவரை ஸ்டாலினை பார்த்து சிரிக்கலாம்? எனவே நீ முதலமைச்சர் கிடையாது. சசிகலா உத்தரவு போட்டாச்சு. ஆக நானே முதலமைச்சர் அறிவிச்சார். ஆக முதலமைச்சராக உள்ளே வந்து உட்காரணும்னா, பதவியில போய் உட்காரணும்னா கவர்னரிடத்திலும் போய் அந்த கடிதத்தை கொடுத்தாச்சு. ஆனால் பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமா ஏகமனதா தலைவராக தேர்ந்தெடுத்து அவங்க தான் முதலமைச்சர். கவர்னரையும் போய் சந்திச்சு கொடுத்துட்டாங்க. சட்டமன்றம் கூட போகிறது. அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கணும் சட்டமன்றத்தில். அதான் மரபு.
இதற்கிடையில உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தாச்சு. என்ன தீர்ப்பு? சொத்து குவிப்பு வழக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்து விட்ட காரணத்தினால அவருக்கு தண்டனை இல்லை. ஆனால் மற்ற 3 பேர்களுக்கு, சசிகலா அவர்களுக்கு, இளவரசி அவர்களுக்கு, சுதாகரன் அவர்களுக்கு ஆக தீர்ப்பு வந்துச்சு. 4 வருஷம் சிறைக்கு போயாச்சு. ஆனால் சிறைக்கு போகிற காரணத்தினால பதவி ஏற்க முடியல. ஆக முதலமைச்சராக அங்கீகாரம் பெற முடியல. அதனால கூவத்தூரில் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்த போது என்ன செய்வது, யாரை முதலமைச்சர் ஆக்குவது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் சசிகலா. எல்லோருடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். திடீர்னு காலில் ஏதோ ஊர்ந்துட்டு இருக்கு. ஒரு மண்புழு. எடப்பாடி காலில் விடுற காட்சியை பார்க்கிறோம். ஆனா காலில் தவழுற காட்சியை அப்பதான் பார்த்தோம். நீங்க வாட்ஸ்அப்லாம் பார்த்துருப்பீங்க. ஒசூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பிரச்சார கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயர் சூட்ட கோரி பறந்து கொண்டிருந்த விமானத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயர் சூட்ட கோரி நீண்ட நாட்களாக பல்வேறு அமைப்பினர் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இந்நிலையில் சென்னையில் இருந்து மதுரை நோக்கி சென்ற இண்டிகோ விமானத்தில் பயணித்த பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் முருகன் உள்ளிட்டோர் நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்த பொழுது இந்த கோரிக்கையை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பினர். அவர்களை விமான பணியாளர்கள் அமைதிப்படுத்தினர். பின்னர் விமானம் மதுரையில் தரையிறங்கியதும் முருகன் உள்ளிட்ட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். விமான நிலைய நிர்வாகி இயக்குநர் ராவ் அளித்த புகாரின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். சூட்ட வேண்டும், சூட்ட வேண்டும், தேவர் பெயர் சூட்ட வேண்டும், தேவர் பெயரை சூட்ட வேண்டும், சூட்ட வேண்டும், சூட்ட வேண்டும், சூட்ட வேண்டும், சூட்ட வேண்டும், தேவராமா, தேவராமா, பாரத் மாதா கி ஜெய்.